ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களால் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருளினாலும் பிரபஞ்ச சக்தியான அனைத்து 30 கோடி தேவர்களுடைய பேரொருளினாலும் எல்லா கோள்களுடைய வாழ்த்துக்களாலும் இந்த பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னுடைய குலதெய்வத்தினுடைய உதவியும் நாடி இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறேன். இந்த பிரார்த்தனையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு எல்லா தெய்வங்களும் பிரபஞ்ச சக்தியும் நம்முடைய சாய்நாதரும் குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாக பெற வேண்டி பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறேன். பிரார்த்தனை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். ஜெய் சாய்ராம். முதலாவதாக கோவையிலிருந்து கவிதா என்கின்ற மகள் அடிக்கடி நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வார். சாய்நாதனுடைய செல்ல பிள்ளையாக அந்த கவிதா இருக்கிறார். அவளுடைய கருத்துக்கு இணங்க அவளுடைய மனதில் இருக்கிற அந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நிகழ்வதற்கு அடியேன் பெருமுயற்சி செய்து பிரார்த்தனைகளை செய்து வருகிறேன். அநேக வகைகளிலே பிரபஞ்சத்தை நாடி எல்லா தெய்வங்களையும் எல்லா மந்திரங்களையும் சொல்லி அந்த குழந்தைக்காக அந்த சாயப்பாருடைய மகளுக்காக மிகவும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். அந்த பிரார்த்தனை இனிவரும் காலங்களிலே கால தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக அது நிகழ வேண்டும் என்று பிரார்த்தனையை மனப்பூர்வமாக செய்கிறேன். இதை பார்க்கிற நம்முடைய சாய் சொந்தங்கள் அனைவருமே அந்த கவிதாவிற்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்காக சாயப்பாவுடைய இடத்திலே மன்றாடி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சாயப்பாவத்திலே அந்த சமாதியில் இருக்கிற சாயப்பாவத்திலே கேட்டுக்கொண்டு அவர் எப்படி சொன்னாரோ அந்த 11 உறுதிமொழிகளிலே என்னுடைய பக்தனுக்கு அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்திருப்பேன் என்று சொன்னது போல இந்த கவிதாவிற்கு அவரே வந்து உதவி செய்து இதிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை நிறைவேறும். ஜெய் சாய்ராம். அடுத்ததாக குரான் வாசிக்கிற நம்முடைய மகள் லதாவிற்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது குடும்பத்திலே. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல விதமாக அவள் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை அவள் விரும்புகிறபடியான ஒரு எதிர்காலத்தை சாயப்பா அவளுக்கு தந்து குடும்பத்திலே ஒற்றுமையெல்லாம் தந்து மகிழ்ச்சியான அவளுடைய மகள் நல்ல விதமாக படிக்க வைத்து இந்த குடும்பத்தை பொருளாதாரத்திலும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் ஒற்றுமையிலும் உயர்வாக வைத்துக் கொள்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை லதாவிற்கு தருவதற்காக சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்ததாக மும்பையிலிருந்து திருமதி ஜெயந்தி அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. அவங்களுடைய மகள் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணுக்கு அதிகமாக பயம் இருக்கிறது. குழந்தை நல்ல விதமாக பிறக்க வேண்டும் என்ற பயம் எல்லா கருவுற்ற தாய்மார்களுக்கும் இருக்கும். சாயப்பாடத்தை வேண்டிக் கொண்டு நாரதர் எப்படி அவருடைய அதாவது பிரகலானுடைய தாயாருக்கு நீலாவதி என்கின்ற அந்த தாய்க்கு மந்திரங்களை சொல்லி அந்த வயிற்றிலே இருக்கிற அந்த குழந்தை அறிவான குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக எல்லா ஆரோக்கியங்களையும் பெற்று ஆயுளுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்று எல்லா தாய்மார்களும் விரும்புகிறபடி அந்த நீலாவதியை விரும்பிய பொழுது நாரதர் எப்படி அந்த குழந்தைகளுக்கு மந்திரங்களை சொல்லி நாராயண மந்திரத்தை சொல்லி நல்ல குழந்தையாக ஆன்மீகத்திலே தலை சிறந்த குழந்தையாக பெற்றெடுக்க வழிவகுத்தாரோ அதே போல இன்றைக்கு இங்கு வருகிற அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கிற அனைத்து தாய்மார்களும் நல்ல விதமாக குழந்தைகளை பெற்றெடுக்க வழிவகுக்க ஒரு நல்ல முயற்சியாக சாயப்பானுடைய மந்திர உதி, அந்த மேலான உதி, உயர்வான உதி, சக்தி மிகுந்த உதியை அடியன் தந்து அந்த வயிற்றிலே நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வழிவகுக்க பாபாவின் மூலமாக இது நடக்கிறதோ நடந்தேறுகிறதோ அதுபோலவே ஜெயந்தியுடைய மகளுக்கு கூட நல்ல குழந்தையை ஆரோக்கியமுள்ள குழந்தையை நல்ல சுகப்பிரசவமாக பயமில்லாத
ஒரு தன்மையை அந்த குழந்தைக்கு கொடுக்க பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்ததாக அரும்பாக்கத்திலிருந்து வடிவேல் என்கிறவர் வியாபாரம் சிறக்க வேண்டும் என்று, நல்ல விதமாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நல்ல வியாபாரம் நடந்து கை நிறைய பொருளீட்டும்படியாக வடிவேலுக்கு சாயப்பா வடிவான ஒரு வகையை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்ததாக ரஞ்சினி என்கிற மகள் லண்டனில் இருந்து பிரார்த்தனை செய்கிறார். ரஞ்சினி என்பவர் லண்டனில் இருந்து அவருடைய வருத்தம் எல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். அநேக வருத்தங்கள் இருக்கிறது. அடுத்த வாரமே இந்த வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியான இந்த ரஞ்சினி லண்டனில் இருந்து மறுபடியும் நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எத்தனையோ வெற்றிகரமான பிரார்த்தனைகளை நம்முடைய சாயப்பா நிகழ்த்தி இருக்கிறார். அதுபோல இந்த ரஞ்சனிக்கு லண்டனில் இருந்து தொலைபேசியிலே மீண்டும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு தொலைபேசியுடைய அழைப்பு நமக்கு வர வேண்டும். அந்த பாக்கியத்தை சாயப்பா தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்து சிங்கப்பூரிலிருந்து சாந்தி என்கின்ற மகள் தன்னுடைய மகன் எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறார். தன்னுடைய கணவர் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். சாந்தி சிங்கப்பூரிலிருந்து வேண்டிய அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வெற்றிகரமான வேண்டுதலாக நிறைவேற்றப்பட்டு சாயப்பாவுடைய திருவடியிலே அது சேர்க்கப்பட்டு அவருடைய காதுகளால் கேட்கப்பட்டு அவருடைய வழியிலும் வாழ்விலும் சாந்திக்கு துணையிருந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துள்ளேன். ஜெய் சாய்ராம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். அடுத்து ரங்கராஜன் என்பவர் திருவாரூரிலிருந்து எழுதுகிறார். பாபாவுடைய கருணை அவருக்கு கிடைக்க வேண்டும். ரங்கராஜன் திருவாரூரிலிருந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பாபாவிடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்து லண்டனில் இருந்து அஸ்வின், அபீனா என்கிற மாணவிகள் லண்டனில் இருந்து அஸ்வின், அபீனா என்கின்ற மாணவிகள் நல்ல விதமாக படித்து முன்னேற வேண்டும் என்று பாபாவிடத்திலே கருணை பார்வை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அவர்கள் தேர்விலே ஞாபக சக்தியோடு தைரியமாக நல்ல விடைகளை, சரியான விடைகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று இனிவரும் காலங்களிலே அந்த பெற்றோர்கள் மகிழும்படியாக, மற்றவர்கள் மகிழும்படியாக நல்ல உயர்வை பாபா தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்து மதி என்பவர் டெல்லியில் இருந்து பிரார்த்தனை செய்கிறார். மது நம்மெல்லாம் சீரடிக்கு போறோம். 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி இங்கிருந்து புறப்படுறோம். 8ஆம் தேதி 9ஆம் தேதி சீரடியில் இருப்போம். அந்த நேரத்தில் அவங்க டெல்லியிலிருந்து வரதா சொல்லியிருக்கிறாங்க. மது ரொம்ப அநேக பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு. மது ரொம்ப பாபா தரிசனம் நமக்கு வேண்டும் என்றும் நம்மளை தரிசனம் பண்ணணும், நம்மள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த கூட்டு பிரார்த்தனையில அவங்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக, மதுவுக்காக டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பு இதுவே கண்டிப்பா அந்த கண்ணீர்களை தொடச்சி அந்த பிள்ளைகள்லாம் நல்லபடியாக உயரமான ஒரு நல்ல ஒரு தகுதியை அடைவதற்காக, இந்த கண்ணீரை துடைப்பதற்காக இந்த பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். அவங்க வரதா இருந்தால் பிப்ரவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி கூட அங்கே இருப்போம், சீரடியில் இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரயாணத்தை அமைச்சு கொள்ள வேண்டும் என்றும் இந்த தரிசனம், பாபாவுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுகிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். இந்த பிள்ளைகள் எல்லாம் சீராக நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஜெய் சாய்ராம். அடுத்து அமலா அப்படிங்கிறவங்க ஜெர்மனியிலிருந்து எழுதாங்க. அமலா அவங்களுக்கு நிறைய பிரார்த்தனை இருக்குது. இந்த பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா நிறைவேறணும். அமலாவுக்கு அவங்க வேண்டிய விரும்பிய பிரார்த்தனை, மனதில் நிறுத்தப்பட்டிருக்கிற பிரார்த்தனை சக்சஸ்ஃபுல்லா சாயப்பாங்க. அப்பா நீங்க வேண்டிய பிரார்த்தனை, விரும்பிய பிரார்த்தனை, செய்து கொண்ட இந்த கூட்டு பிரார்த்தனை வெற்றிகரமாக நிகழ்ந்ததப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை சாயப்பா தருவாரு. அதுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இது
அமலாவுக்காக, அமலா ஜெர்மனில் அவங்களுக்காக பிரார்த்தனை. ஜெய் சாய்ராம். அடுத்து இந்திரா ராகவன் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அவங்க வீடு கட்டுறாங்க. பூமிதான இயக்கத்துல, அதாவது பூமிதான இயக்கத்துக்கு 66 ஏக்கர் நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை பக்கத்திலிருந்து வர்றாங்க அவங்க. அந்த பிரார்த்தனை வந்து அவங்க தாயார் நலமாக இருக்கணும், அவங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து சீக்கிரமாக திருமணம் நடக்கணும். வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வீடு நல்லபடியாக முடியணும். கோவில் கட்டுறதுக்கு சாயப்பாவுக்கு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் வந்து அழகா உறுதியா நேர்த்தியா அமைந்து அந்த பாபா வந்து அருளாசி கிடைக்க, அவங்க விரும்பியதெல்லாம் நலமாக வளமாக ஜெயிக்க, வாழ்க்கையில் ஜெயிக்க, ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். இந்த சகோதரி நல்ல விதமாக கோவிலை கட்டி அவங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான சாயப்பானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். ஜெய் சாய்ராம். அடுத்து ராஜேஷ் அப்படிங்கிறவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. ராஜேஷ் வந்து தம்பி, நல்ல தம்பி. அவன் வந்து ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணி சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு தொந்தரவு ஆயிருக்கு அவனுக்கு. இப்ப மறுபடியும் நல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பி ஒரு பெண்ணை விரும்புறாங்க. நம்மகிட்ட வந்து விரும்பி ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். அந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு வந்துட்டாரு தம்பி. அந்த தம்பி வந்த பிறகு மறுபடியும் அந்த வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரம் நல்லா நடக்குது. அந்த தாயும் தந்தையும் வந்திருந்தாங்க. இந்த பிள்ளை நீங்க விட்ட வேண்டின பிறகு நல்லா வந்துட்டாப்பா, அதே மாதிரி ஒரு பெண்ணை அவனுக்கு அமைச்சு கொடுக்கணும், அவன் விரும்புகிற பெண்ணை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி சாயப்பா வந்து நல்ல பெண்ணு, தாய்லாந்திலிருந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணு, அழகான பெண்ணு, லட்சுமிகரமா வந்து அமைஞ்சிருக்கிறா. அந்த பெண் வந்து இந்த தம்பியை விரும்புகிறா, இந்த தம்பியும் அந்த பெண்ணை விரும்புகிறான். ஆக இந்த 2 பேருக்குமே அந்த பெண் வந்து ஜைன மதத்தை சார்ந்தவங்க, புத்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த தம்பி வந்து இந்து மதத்தை சார்ந்தவன். இவங்க 2 பேருக்குமே நல்ல முறையில் திருமணம் சீக்கிரமாகவே நடந்து இந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்து தாய்லாந்திலிருந்து அந்த அடிக்கடி அந்த பையன் போயிட்டு வந்து 2 நாட்டுக்கும் நல்ல உறவாகவும் இந்த பிள்ளைகளுக்கும் நல்ல உறவாகவும் எதிர்காலம் நல்லபடியாக அமையும்படியாகவும் அந்த பெற்றோர்கள் மகிழும்படியாகவும் நாமெல்லாம் மகிழும்படியாகவும் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக அமைந்து சாயப்பானுடைய கண் பார்வை அந்த தம்பி ராஜேஷுக்கும் அந்த யோகி என்கின்ற அந்த பெண்ணுக்கும் கிடைத்து நல்ல வாழ்க்கை அமைய பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அடுத்து இதயதுல்லா என்கின்ற இஸ்லாமிய தம்பி நம்மகிட்ட பிரார்த்தனை பண்றாரு. அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. இதயதுல்லா அப்புறம் பரக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி பேசுறாரு. இதயதுல்லா பரக்கத் 2 பேருமே பேரு பரக்கத். பரக்கத்துனா இஸ்லாமிய முறைப்படி செல்வம் என்று அர்த்தம், பொருள் என்று அர்த்தம். இதெல்லாம் அவர் பேரே பொருள், அது செல்வம். ஆனால் அவருக்கு செல்வம் இல்லை. பரக்கத் துபாயிலிருந்து பேசுறாரு. அவருக்கு நிறைய செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நம்முடைய இந்த இவரு இதயதுல்லாவுக்கு நல்ல இதயம் விரும்பியபடி பாபா வந்து கண்டிப்பாக இருப்பான். அவருடைய இதயத்திலேயே பாபா வந்து உட்கார்ந்து, அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட பாபா பாருங்க, பாபா வந்து கண்டிப்பாக அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து கடனெல்லாம் அடைச்சு கொடுத்து இனிவரும் காலங்களிலே கடனை அடைத்து கண்ணீரை கொடுத்து கடனில்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவருக்கு அதாவது இதயத்துள்ளாவுக்கு கொடுக்க பரக்கத்திற்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அடுத்து மஞ்சுளா ஸ்ரீலங்கா வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பாபா வந்து அவரை காப்பாற்றணும். அந்த குவைத்திலிருந்து அந்த அம்மா தான் தப்பிக்க வச்சாங்க. ஒரு குவைத்தில் ஒரு அரக்கன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பொண்ணு. ஸ்ரீலங்காவிலிருந்து குவைத்துக்கு போயிட்டு ஒரு அம்மாவுக்கு ஒரு வயதான ஒரு தாய்க்கு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, பணிவிடை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து அரக்கன் மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து மானபங்கப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க. அது மூலமாக குவைத்தில் குப்பாயின்னு ஒரு பொண்ணுகிட்ட நம்ம பேசி தப்பிச்சு வெளியே வந்தாங்க. தைரியம் கொடுத்து தாயப்பா காப்பாற்றினாங்க. இப்போ இலங்கையில் இருக்காங்க. அந்த பொண்ணு சில பிரார்த்தனை வைக்கிறாங்க. நம்மகிட்ட சர்ச்சரித்தில் கேட்குறாங்க. அதை நம்ம கூடிய சேர்ந்து அனுப்பிச்சி இருக்கோம். தாயப்பாவே போய் அவங்ககிட்ட தங்குவாங்க. அவங்க வேண்டியதெல்லாம் விரும்பியதெல்லாம் கிடைக்க, எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற, பண்ணிய புண்ணியங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து சேர, பாவங்கள் எல்லாம் விலகி ஓட தாயப்பாட்டில் பிரார்த்தனை பண்ணுறோம். பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.
போல இது மட்டுமல்ல, இதே மாதிரி நம்மகிட்ட நிறைய பிள்ளைகள் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. நிறைய நாடுகளிலிருந்து, நம்ம நாட்டிலிருந்து, நிறைய மாநிலங்களிலிருந்து நிறைய பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா சாயப்பா கண்டிருந்து பார்ப்பார், காது கொடுத்து கேட்பார், பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார். பெயர் சொல்லாத பிள்ளைகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். விடுபட்டு போன பெயர்கள் நிறைய இருக்கிறது. நிறைய சொந்தங்கள் நம்மிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னது போலவும், அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பாபா கேட்டது போலவும் கண்டிப்பாக மனமுருகி இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் இந்த பிரார்த்தனைக்காக வேண்டுதல் செய்யுங்கள். வேண்டுதலை கண்டிப்பாக செவிமடுப்பார் சாயப்பா என்று விரும்பி எல்லாரும், எல்லா தெய்வங்களும், எல்லா பிரபஞ்ச சக்திகளும், எல்லா இயற்கை சக்திகளும் வந்திருந்து இதை கேட்டு பாபாவுடைய மூலமாக நிறைவேற்றி வைக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை முடிக்கிறேன். இந்த பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். நிறைவான பிரார்த்தனையாக, வெற்றிகரமான பிரார்த்தனையாக இது அமையும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.